ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டுக்கான 6th to 12th குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 9/9/2024 அன்னைக்கு தான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு கால அட்டவணை இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. அனைத்து தலைமையாசிரியருக்குமே இதை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டைம் டேபிளை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸஸ், அதாவது 6th to 10th ஃபஸ்ட்டு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கிளாஸ் 6th 9:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் 7th மதியம் தான் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. கிளாஸ் 8th காலில் இருக்க போது. அதேமாரி 9th பார்த்தா மதியம் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் 10th காலையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, அதேமாரி டீட்டெயில் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் 6வது படிக்கிறீங்க அப்படின்னா 20/9/2024 அன்னைக்கு உங்களுக்கு பார்த்தா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. தமிழ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே தமிழ் எக்ஸாம் அன்னைக்கு தான். 21ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி இங்கிலீஷ்க்கான எக்ஸாம் இருக்க போது. 24ஆம் தேதி ஆப்ஷன் லாங்குவேஜ் எக்ஸாம் இருக்க போது. 25ஆம் தேதி மேத்தமேட்டிக்ஸ்க்கான எக்ஸாம் இருக்குது. 26ஆம் தேதி சயின்ஸ்க்கான எக்ஸாம். 27ஆம் தேதி சோசியல் சயின்ஸுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, அதுக்கடுத்து +1 குவார்ட்டர் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். +1க்கு பார்த்தா 19ஆம் தேதி உங்களுக்கு தமிழ் பேப்பரும், 20ஆம் தேதி இங்கிலீஷ் பேப்பரும், 21 ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி இருக்க போது. 23ஆம் தேதி பார்த்தா மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி சப்ஜெக்டுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. 25ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸு, ஜாகிரஃபிக்கான எக்ஸாம். 26ஆம் தேதி பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது. 27ஆம் தேதி பயாலஜி, பாட்னி அந்த மாதிரிக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் 12th எக்ஸாம் டைம் டேபிளும் வெளியிட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் பார்த்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு டைம் டேபிளாக தமிழக அரசு பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டைம் டேபிள் படி உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ காலாண்டுக்கான தேர்தல் அட்டவணையை உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தா தெளிவாக படித்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் காலாண்டு அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு லீவ் விடுறாங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை விடப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஆனுவல் பிளானர், அந்த ஸ்கூலுக்கான நாள் காட்டி இருக்க பாருங்கள், அதிலே வெளியிட்டாங்க. ஸோ 5 நாட்கள் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் விடுமுறை இருக்க போகுது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.